ஈரோட்டில் தம்பதி கொலை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் EPS கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாய்மானவன் கேட்கலாம். தாய்மானவன் அவர் என்ன தெரிவித்திருக்கிறார், விவரங்களை பதிவு பண்ணுங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே விளாங்காட்டு வலசு கிராமத்துல தனியாக வசித்து வந்த ராமசாமி பாக்கியம் தம்பதியினர் படுகொலை செய்யப்பட்டு 15 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டு வரக்கூடிய செய்தி என்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும், காவல்துறை மானிய கோரிக்கையின் போது சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருப்பதாக தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் பெருமையோடு பேசிய நிலையில் இதுதான் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கும் லட்சணமா என்ற கேள்வியை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எழுப்பியிருக்கிறார். திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் தொடர்ந்து ஈரோடு மற்றும் திருப்பூர் ஆகிய மாவட்டங்கள்ல கடந்த 2022 முதலே பல்வேறு குற்றச்சம்பவங்கள் நடைபெற்றிருப்பதாக பட்டியலோடு சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய அவர் இதுபோன்று தொடர் கொள்ளை சம்பவங்கள் என்பது திமுக அரசை பொறுத்தமட்டில் தனிப்பட்ட 1-2 விஷயங்களாக இருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதற்கு அரசு தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக மக்கள் இரவில் நிம்மதியாக தூங்க முடியாமல் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு வைத்திருக்கும் அச்ச நிலைக்கு திமுக அரசு தள்ளியிருப்பதாகவும் அதற்கு தன்னுடைய கண்டனத்தை தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி தாய்மானவன்.